காலை வேளையில் வழக்கமாக பள்ளிக்கு போகும் முன் ஒரு முறை சிங்காரம் வந்து விசாரித்து விட்டு போவான் என்பது தெரிந்து கொண்டதும் அவள் அன்று இரவே ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்க்க தயாராக வைத்துவிட்டாள். விடியற் காலை வேளை பால் நிறைந்த அலுமினிய தூக்குடன் தன் வீட்டிலிருந்து வேகமாக வந்த முத்துநாகம் வியப்புடன் வாயிலில் ஒரு கணம் நின்றுவிட்டாள். அவள் வருவதற்கு முன்பே வாசலில் நீர் தெளித்து பெருக்கி அழகானதொரு பெரிய கோலம் போடப்பட்டிருந்தது. அகலமாக திறந்து வைக்கப்பட்டிருந்த வாயில் கதவு வழியே உள்ளே ஓடி வந்தவள் மிரண்டு போனாள். அலமேலு அம்மாள் பல் துவக்கி முகம் கழுவி மாற்று உடை அணிந்து கொண்டு தாழ்வாரத்து சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தாள். அம்மா, நான் தான் அவசரமாக ஓடி வந்துட்டு இருக்கேனே, அதுக்குள்ளே பட்டணத்து அம்மாவுக்கு ஏன் இந்த சிரமம்? கலவரத்துடன் கேட்டாள் அவள். எனக்கு கொஞ்சம் பணிவிடை செய்து வீட்டை நிர்வகிக்கத்தானே என் ஓரகத்தி சாம்பவியை இங்கே அனுப்பி வச்சிருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. ராத்திரி தூங்குறதுக்கு முந்தி அவ என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சொன்னேன், டக்குன்னு பிடிச்சுக்கிட்டா. அவ்வளவுதான். வாசலை பெருக்க நான் இருக்கேனே, அதை கூட அந்த அம்மா செய்யணுமா? அலுப்புடன் கேட்டுவிட்டு சமையலறைக்குள் புகுந்தாள் வேலைக்காரி. குளித்து முடித்துவிட்டு பளிச்சென்று வாயில் சேலை ஒன்றை கட்டிக்கொண்டு சுத்தமாக காணப்பட்ட சாம்பவி இட்லிகளை அவிக்க பானையை அடுப்பில் ஏற்றிவிட்டு வெங்காய சாம்பாரை துரிதமாக தயாரித்து கொண்டிருந்தாள். அதன் வாசனை மூக்கில் மோதிய போது முத்துநாகம் வாயூறி போய்விட்டாள். பட்டணத்து அம்மா சமையலில் பலையால் போல இருக்கே என்று எண்ணியபடி பால் தூக்கை மேடை மீது வைத்துவிட்டு தன் காரியங்களை கவனிக்க புறப்பட்டாள். சமையலையும் கவனித்து வீட்டையும் சுத்தப்படுத்தி அலமேலு அம்மாளுக்கு ஓடி உதவி செய்து அவள் மிகவும் அழுத்து விட்டிருந்தாள். இப்போது அந்த பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள சாம்பவி வந்திருப்பது பற்றி அவளுக்கு உள்ளோர திருப்தி, மகிழ்ச்சி. வந்த ஒரு வார காலத்திற்குள் சாம்பவி வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பில் நன்றாகவே தேர்ந்துவிட்டாள். முத்துநாகத்தின் சமையலில் நாக்கு செத்து மருந்துகளின் தன்மையால் பசி குறைந்து மிக பலவீனமாகி விட்டிருந்த அலமேலு இந்த சில நாள் கவனிப்பில் உடல் தேறி எழுந்து மெல்ல நடக்க துவங்கி விட்டிருந்தாள். நுரை பொங்க சாம்பவி எடுத்துக்கொண்டு வந்து தந்த காஃபியை கண்டதுமே அவளுக்கு தாகம் எடுத்தது. பகல் உணவு நேரத்தை எதிர்பார்த்து சோற்றில் தொங்கிய கடிகாரத்தை அடிக்கடி பார்க்கும் அளவு பசி குடலை வருடியது. வீட்டு வேலைகளை செவ்வனே செய்ததுடன் ருசியாக சமைத்து போட்டு அன்புடன் மிக்க கருத்துடன் சாம்பவி தன் பெரியம்மாவை கவனித்துக் கொண்டாள். இரவு உணவுக்கு பின் தனக்கு அளிக்கப்பட்ட படுக்கையை தரை மீது கூடத்து பெஞ்சின் அருகே மின்விசிறி அடியில் விரித்து போட்டுக்கொண்டு பெரியம்மாவுக்கு துணையாக படுத்துக்கொண்டாள். உறக்கம் வரும் வரை இருவரும் பலவும் பேசி மகிழ்ந்தனர். சில சமயங்களில் வானொலியில் வந்த நாடகம் பாடல்களை கேட்டு ரசித்தனர். முகத்தை சினுங்காது கொஞ்சமும் சலிக்காது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பணிவிடை செய்த சாம்பவியை அலமேலு ஆராய்ச்சி கண்களுடன் அடிக்கடி பார்த்தாள். தன் மனதில் ஏற்பட்ட எண்ணங்களை ஒரு நாள் பகல் உணவின் போது சொல்லிவிட்டாள். என் ஓரகத்தி ரொம்ப கொடுத்து வச்சவ, பாக்யசாலி. சாதத்தை பிசைந்தபடி பெருமூச்செறிந்தாள் அலமேலு. எதிரே தரை மீது தன் சாப்பாட்டு தட்டுடன் உட்கார்ந்த சாம்பவி பெரியம்மாவை திரும்பி பார்த்தாள். என்ன சொல்றீங்க பெரியம்மா? பொரியல வாயில் அள்ளி போட்டுக்கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள். படிச்சிட்டோம்னு துளி கூட கர்வம் இல்லாத கபடம் இல்லாத பத்திரமாத்து தங்கத்துக்கு மேலான உன்னை தன் மகளா பெத்தாளே, அதைத்தான் சொல்றேன். உன்னை என் மகளா பெத்தெடுக்க எனக்கு கொடுப்பனே இல்லையே. பெண் குழந்தை பிறந்து விட்டுருக்குன்னு உன் அப்பா சலிச்சுக்கிட்டு கடுதாசி போட்டப்போ கவலைப்படாத சாம்பவிய நான் தத்து எடுக்கிறேன்னு உடனே ஆறுதலா அவனுக்கு பதில் போட்டேன். அடுத்தடுத்து 2 பெண் குழந்தை பிறந்து பிறகு உன் தம்பி பிறந்தான். 4 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய எனக்கு தத்தாக கொடுக்க உன் அம்மாவுக்கு பிரியமே இல்லை. நீ மட்டும் என் சொந்த மகளா இருந்தா? அலமேலு பேச முடியாது கண் கலங்கி திணறினாள். கையை உதறிவிட்டு எழுந்து ஓடி பெரியம்மாவை அன்புடன் இடது கரத்தால் அணைத்து கொண்டாள். அவளது கண்களில் பெருகி கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை சட்டென்று புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள். பெரியம்மா, உடம்புக்கு முடியாம இருந்து இப்பதான் தேறி வர்றீங்க. உணர்ச்சி வசப்படுறது ரத்த அழுத்தத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? ஒரு வழியில நான் உங்க மகதானே. நீங்க போன்னு என்னை அனுப்புற வர நான் இங்கேயே தான் இருக்க போறேன், பயப்படாதீங்க ஆறுதலாக சொன்னாள். நாளைக்கு ஒருத்தனை கட்டிக்கிட்ட? பெரியம்மா மெல்ல சிரித்த போது வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் சாம்பவி. ஒரு கணம் அவளது கற்பனையில் பார்த்திபன் பற்கள் பளிச்சிட சிரித்துவிட்டு மறைந்து போனான். திடுக்கிட்டு நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள். என்ன இது? வந்த நாளிலிருந்து ஓயாத அவளது சிந்தனையில் அவன் முகம். கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுவதேன்? சாம்பாரை ஊற்றி பிசைந்த அவளது கரம் உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. உள்ளத்திலே ஓர் இன்ப சிலிர்ப்பு பரவி நெஞ்சு வரை நிறைந்து கொண்டது.
சில நாட்களுக்கு பின் ஒரு மாலை பொழுது மூடியிருந்த வாயிற்கதவு பலமாக தட்டப்படும் ஓசை கேட்டு விரைந்து சென்று அவள் கதவை திறந்தாள். தொல தொலவென்ற பேண்ட்டும் சற்று பழுப்பாகிவிட்ட வெள்ளை சட்டையும் அணிந்த நடுத்தர வயதை தாண்டிவிட்டவரும் நரைத்த கிராப்பு தலையும் சற்று பருத்த உடலுமான ஒரு உயரமான மனிதர் கால் செருப்புகளை நடையில் கழற்றிவிட்டு கையில் பிடித்த தோல் பையுடன் மிக்க உரிமையுடன் உள்ளே வந்தார். குப்பென்று அவர் மீது எழுந்த மருந்து வாசனை கூடத்தை நொடி பொழுதில் வியாபித்துக் கொண்டது. வாயிலில் அவர் நிறுத்தி வைத்திருந்த ஸ்கூட்டரை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு உள்ளே வந்தவள் புரிந்து கொண்டு விட்டாள். பெரியம்மா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும் அவர்களது குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியலிங்கம் வந்திருக்கிறார். சட்டென்று துவாலை, சோப்பு பெட்டி, செம்பில் தண்ணீர் முதலியவற்றை எடுத்து வந்து முற்றத்து குரட்டின் ஓரத்திலே வைத்தாள். அலமேலு அம்மா, யார் இந்த நர்ஸ்? எங்கே கண்டுபிடிச்சிங்க? கேலியும் வியப்புமாக கேட்டார் அவர். என் மச்சினர் மகள், பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறாள். பிஏ படித்த பொண்ணு, வேலை தேடிக்கிட்டே இருக்கிறவள். பாவம், எனக்காக கொஞ்ச நாள் கூட இருக்க வந்திருக்கா. நோயாளியை சோதனை செய்துவிட்டு திருப்தியுடன் எழுந்து சாம்பவி கையில் நீரை ஊற்ற, சோப்பு பெட்டியை நீட்ட கைகளை கழுவிக்கொண்டு துவாலையில் துடைத்து கொண்டு நின்ற வைத்தியலிங்கம் அவளை வைத்த கண் வாங்காதவராக பார்த்தார். முன்னைக்கே இப்போ உடம்பு ரொம்பவே தேறி இருக்கு. காரணம் இந்த பெண்ணின் பணிவிடைன்னு நினைக்கிறேன். இந்த பெண்ணை உங்க கூடவே வச்சுக்கோங்க, உங்க நோயெல்லாம் மாயமாயிடும் என்று சிரித்தபடி தமது பெயர் அச்சடித்த காகிதத்தில் மாற்று மருந்துகள் சிலவற்றை வேகமாக எழுதிவிட்டு அங்கு கிடந்ததொரு பிரம்பு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அதற்குள் உள்ளே விரைந்த சாம்பவி காஃபி டம்ளருடன் வெளிப்பட்டாள். எனக்கா இது? பாலே பாலே என்றபடி அவர் கை நீட்டி வாங்கி ருசித்து குடித்தார். வழியில் அவசரத்துக்கு கடைத்தொரு பக்கம், என் மச்சினர் மகள், பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாள். பிஏ படித்த பொண்ணு, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவள். பாவம், எனக்காக கொஞ்ச நாள் கூட இருக்க வந்திருக்கா. நோயாளியை சோதனை செய்துவிட்டு திருப்தியுடன் எழுந்து சாம்பவி கையில் நீரை ஊற்ற, சோப்பு பெட்டியை நீட்ட கைகளை கழுவிக்கொண்டு துவாலையில் துடைத்து கொண்டு நின்ற வைத்தியலிங்கம் அவளை வைத்த கண் வாங்காதவராக பார்த்தார். முன்னைக்கு இப்போ உடம்பு ரொம்பவே தேறி இருக்கு. காரணம் இந்த பெண்ணின் பணிவிடைன்னு நினைக்கிறேன். இந்த பெண்ணை உங்க கூடவே வச்சுக்கோங்க, உங்க நோயெல்லாம் மாயமாகிவிடும் என்று சிரித்தபடி தமது பெயர் அச்சடித்த காகிதத்தில் மாற்று மருந்துகள் சிலவற்றை வேகமாக எழுதிவிட்டு அங்கு கிடந்ததொரு பிரம்பு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அதற்குள் உள்ளே விரைந்த சாம்பவி காஃபி டம்ளருடன் வெளிப்பட்டாள். எனக்கா இது? பலே பலே என்றபடி அவர் கை நீட்டி வாங்கி ருசித்து குடித்தார். வழியில் அவசரத்துக்கு கடைத்தெரு கற்பகம் ஹோட்டலில் அவர் தமது தாகத்தை தணிக்க வாங்கி சாப்பிடும் காப்பிக்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! சாம்பவியை அவர் வியப்புடன் மீண்டும் வெறித்தார். என் கூட கொஞ்ச நாள் இருப்பா, ஆனா இங்கேயே எப்பவும் கூட வச்சுக்க முடியுமா? ஊராம் வீட்டு பொண்ணாச்சே. அலமேலு முருவளித்தபடி பெஞ்சில் காலை தொங்க விட்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஏன் முடியாது? இந்த ஊரிலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி போட்டுடுங்க. மருமகனையும் கூடவே வீட்டோட வச்சுக்கிட்டா போகுது. இந்த பெண்ணை நான் தான் கட்டிப்பேன்னு நீங்க வாயை திறந்ததும் மாப்பிள்ளைகள் கியூவில் வந்து நிற்பாங்களே. அட்டகாசமான குரலில் டாக்டர் சிரித்தார். தனது கல்யாணத்தை பற்றிய விமர்சனத்தை கேட்டு வெட்கத்துடன் அவள் சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள். கட்டுக்கொள்ள முடியாத மனம் ஒரு இன்பப் பரவசத்தில் துடித்தது. பார்த்திபனுடன் மணமேடையில் அமர்த்து விட்டது போன்றதொரு கற்பனையில் அவள் ஆடிப்போய் ஆதரவுக்கு அடுப்பு மேடையை பற்றி கொண்டு நின்றாள். அவனை நினைக்கும் போதே நெஞ்சில் ஏற்படும் இன்ப உணர்வில் கண்கள் கூட ஈரமாகி விடுகின்றனவே. ஏன் இப்படி வாமா சாம்பவி, பெயர் கூட உன்னை போல அழகாவே இருக்கு. உரத்த குரலில் டாக்டர் அழைத்ததும் அவள் வெளியே வந்தாள். மருந்துகளை கொடுக்க வேண்டிய விவரத்தை கூறிவிட்டு எழுந்த டாக்டர் பலத்த குரலில் சிரித்தார். உன்னை இந்த ஊர்லேயே பிடித்து போட நான் ஏற்பாடு செய்ய போகிறேன், பார்த்துக்கிட்டே இரு. மருத்துவம் செய்ய வந்த வைத்தியர் கல்யாண தரகராயிட்டாரேன்று உனக்கு வேடிக்கையா இருக்கா? இது கிராமம். இங்கே நாங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் பங்கு கொண்டு ஒரு குடும்பமாக பழகுவோம், புரியுதா என்று கேட்டபடி பையுடன் அவர் வெளியேறினார். சாம்பவி அன்று இரவு சரியான உறக்கமின்றி பலவித கற்பனைகளில் திளைத்து கொண்டிருந்தாள். 2 தினங்களுக்கு பின் அலமேலு அம்மாள் திடீரென்று ஒரு வேண்டுகோள் விடுத்தாள். நம்ம தோட்டத்துக்கு பின்னால் ஓடுற பெரிய வாய்க்கால் கோடை காய்ச்சலில் வத்தி கிடந்தது. குடிக்கவும் வீட்டு பழக்கத்துக்கும் கிணற்று தண்ணியையே உபயோகிச்சுக்கிட்டு வந்தோம். இப்போது வாய்க்காலில் காவிரி தண்ணி கரை வழியே ஓடுகிறதாம். நம்ம கிணற்று தண்ணி வசதி என்றாலும் காவிரி தண்ணிக்கு ஈடாகுமா? காவிரி தண்ணியை குடித்து பல நாளாச்சு. ஒரு காரியம் நீ செய்வியா? சொல்லுங்க பெரியம்மா.
பின்பக்கத்து தோட்டத்து மூங்கில் வேலியை தாண்டி கொஞ்ச தூரம் நீ வாய்க்கால் கரை ஓரம் போனால் இருங்குத்துறை படிக்கட்டு அரசமரத்து பிள்ளையார் கோவில்கிட்ட தெரியும். ஒரு குடம் வாய்க்கால் தண்ணி எடுத்துக்கிட்டு வர உன்னால் முடியுமா? குடம் தூக்கி உனக்கு பழக்கம் இருக்கா? முத்துநாகம் வேலை முடிஞ்சதும் போயிட்டா, அதனால் தயங்கினால் அலமேலும். குடம் தூக்கி பழக்கம் இல்லாதவங்கள கூட பட்டணத்து தண்ணி பஞ்சம் தூக்க வச்சிரும். எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு. ஒரு நொடியில் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் பெரியமா என்று வேலைக்காரி பொன்னாக தேய்த்து கவிழ்த்து வைத்திருந்த பித்தளை குடம் ஒன்றை தூக்கி கொண்டு கிளம்பினாள். இருபுறமும் புல்லும் செடிகளும் மண்டி கிடந்த வாய்க்கால் ஓர பாதை மீது அவள் மெல்ல நடந்தாள். வெயில் ஏறத் தொடங்கிவிட்டதால் எதிர்பக்கத்து வரப்பின் மீது யாரையும் காணவில்லை. காலையிலேயே குளித்துவிடும் பழக்கம் இருந்ததால் வாய்க்கால் கரையின் பெண்கள் யாரையும் அவள் பார்க்கவில்லை. வெறி சென்றிருந்த பாதையில் வேகமாக நடந்து இறங்குத்துறையை அடைந்தாள். படிகளில் மெல்ல இறங்கி நீரில் மூழ்கியிருந்த கடைசி படி மீது காலை வைத்தபோது மீன் குஞ்சுகள் அவளது பாதத்தை மெல்ல கடிக்கவே அவளையும் மீறி சிரித்தாள். கிராமத்து வாழ்க்கை அவளுக்கு சுவையாக சுகமாக மிக்க மகிழ்ச்சியூட்டுவதாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் கண்களில் பட்ட பசுமை மனத்திற்கு இதமாக இருந்தது. மெல்ல புடவை துணியை இடது கையில் தூக்கி பிடித்து கொண்டு துணிவுடன் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் இறங்கி குடத்தால் நீரை விலக்கிவிட்டு தெளிவாக ஓடி வந்த தண்ணீரை குடத்தில் முகர்ந்து கொண்டு கரை ஏறினாள். அரச மரத்து மேடை அருகே கட்டப்பட்டிருந்த அந்த விநாயகர் கோயிலை பாராது போக மனமின்றி குடத்தை இறக்கி கோவில் படி ஒன்றின் மீது வைத்தாள். விடியற் காலையிலேயே பூசையை முடித்துவிட்டு அர்ச்சகர் கோவில் கதவை பூட்டிவிட்டு போயிருந்தார். ஆனாலும் சாய வேட்டியும் சந்தனத்தின் மீது குங்கும பொட்டும் செவ்வந்தி மாலை அலங்காரத்திலே கம்பி கதவுக்கு பின்னால் விநாயக பெருமான் கம்பீரமாக காட்சியளித்தார். அருகே சங்கிலியில் தொங்கியதொரு வெண்கல விளக்கு மினுக்கிட்டு எரிந்து கொண்டிருந்தது. பக்தர்கள் உபயோகத்திற்காக உண்டிப்பெட்டி அருகே ஒரு தகர டப்பாவில் அர்ச்சகர் திருநீற்றை கொஞ்சம் விட்டு போயிருந்தார். அதை விரலால் தொட்டு தன் நெற்றியில் இட்டுக்கொண்டு குடத்தை தூக்கி இடையில் வைத்துக்கொண்டு திரும்பியவள் ஹலோ என்ற குரலை கேட்டு அதிர்ந்து போனாள். பயந்துட்டீங்களா? ஐம் சாரி என்று புன்னகைத்த பார்த்திபன் அவளை காலோடு தலை அதிசயமாக பார்த்தான். பட்டுக்கரை வேட்டியும் வெள்ளை சட்டை மீது இடது தோளில் உத்திரியமுமாக அவன் எதிர்பாராத சமயம் அவள் அருகே வந்து நின்ற அதிசயத்தை எண்ணி திகைத்து போய்விட்டாள். மௌனமாக தலையை அசைத்துவிட்டு செவேலென்று மாறிவிட்ட தன் முகத்தை தாழ்த்தி கொண்டு அவள் வீட்டு பக்கம் திரும்பிய போது அவன் மறுபடி பேசினான். இந்த கோயிலையும் இந்த இறங்குத்துறையையும் என் பாட்டனார் கட்டி வச்சார். அந்த சொந்தத்தில் நான் வயலுக்கு போகும் முன் தினமும் இந்த விநாயகரை வணங்கிட்டு போகிறது வழக்கம். கீழுதட்டை கடித்து கொண்டாள் சாம்பவி. அவளுக்கு திடீரென்று அவனிடம் பேச துணிவு வந்தது. இந்த ஊரில் முக்கால்வாசி பாகம் உங்களுக்கு சொந்தம்னு கேள்விப்பட்டேன். குறும்புத்தனமாக சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன் நீ கூட எனக்கு சொந்தமானவள்தான் என்பது போல அவன் பார்த்த அந்த மென்மையான பார்வையில் ஒரு கணம் மயங்கி நாணி மெய் சிலிர்த்து போய் அவள் மேலே பேச முடியாது மௌனமாக நடந்தாள். மனம் படக் படக்கென்று அடித்து கொண்டது. தன் பின்னால் அவன் தன் காந்த கண்களால் ஊடுருவி பார்த்து கொண்டு நிற்பதை அவளால் உணர முடிந்தது. எதிர்பாராத சந்திப்பு, அவளிடம் தானே பேசிவிட்டாரே என்ற அதிசயம் என்ற வியப்பும் திகைப்புமாக விவரிக்க இயலாத இன்ப உணர்வில் பூரித்து போய் அவள் மகிழ்ச்சியுடன் நடந்தாள். அடுத்த நாள் காலை அலமேலு அம்மாள் வேலைக்காரியை வாய்க்காலுக்கு நீர் எடுத்து வர அனுப்பும் முன் சாம்பவி குறுக்கிட்டாள். முத்துநாகம் சொன்னது எல்லாம் சட்டென்று செய்து முடிக்கும் நல்ல வேலைக்காரிதான். ஆனால் ரொம்ப அவசரக்காரி. வாய்க்கால் தண்ணீரில் நின்று நிதானமாக தெளிந்த நீராக பார்த்து முகர்ந்து கொண்டு வரமாட்டாள். மேலும் பெரியம்மா, தினமும் அந்த அரச மரத்து பிள்ளையாரை வணங்கி விட்டு வர ஆசைப்படுறேன். சரி, உன் இஷ்டம். பட்டணத்தில் 4 இடத்துக்கு போய் வந்தவளை இங்கே கிராமத்து வீட்டோட முடக்கி போடுறது தப்பு தான். போய் நீயே நெதைக்கும் தண்ணி எடுத்துக்கிட்டு வா. ஆனால் உச்சி பொழுது நெருங்கின சமயம் அங்கே போகாத. ஏன் பெரியம்மா? பட்டணத்தை போல் இங்கேயும் தனியாக ஒரு பெண் போனால் யாராவது முரடர்கள் சேர்ந்துவாங்களா? நம்ம வீட்டுக்கு பின்னால் போகிற வாய்க்கால் பாதையை அந்த தர்மவான் சட்டநாதன் அமைச்சிட்டு போயிருக்காரு. சொல்லப்போனால் அந்த இறங்குத்துறை பிள்ளையார் கோயில் எல்லாம் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தது. சாதாரணமாக இந்த பாதையில் கிராமத்து ஆண் பிள்ளைகள் யாரும் நடக்க மாட்டாங்க. இறங்குத்துறையில் குளித்து அட்டகாசமும் செய்ய மாட்டாங்க. பெண்கள் சிலர் தான் விடியற்கால குளிக்க அங்கே போவாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாடு. இதெல்லாம் எனக்கு தெரியும் பெரியம்மா. தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு புன்னகைத்தாள் சாம்பவி. பிள்ளையார் கோயிலுக்கு அப்பால் பின்பக்கம் ஒரு ஆலமரம் இருக்கு, கவனிச்சியா? பிள்ளையாரையும் அரச மரத்து மேடையையும் பார்த்து முடிப்பதற்குள் பார்த்திபன் இடை புகுந்து விட்டானே. அவள் தன் சூழ்நிலையை எங்கே சரிவர கவனிக்க நேரம் இருந்தது? பார்க்கல பெரியம்மா, இன்னைக்கு கட்டாயம் பார்த்துட்டு வரேன். வேண்டாமா? உச்சி பொழுது நெருங்குற நேரத்தில் ஊர் பெண்கள் யாரும் அந்த மரத்துக்கிட்ட நெருங்க மாட்டாங்க.
அந்த மரத்தில் ஒரு பயங்கர முனீஸ்வரன் குடிக்கொண்டிருப்பதாக கிராமத்தில் ஒரு கதை உண்டு. அந்த பேய் பிடிச்சிட்டா அதை போக்க மந்திரம் ஜபித்து அந்த பெண்ணின் கூந்தல் முடியில் ஒரு கொத்தை எடுத்துக்கிட்டு போய் அடிமரத்தில் ஒரு ஆணி அடித்து முடியை சுற்றி விட்டு மந்திரம் போட்டால் தான் முனீஸ்வரன் அவளை விடும். நிறைய அதில் ஆணி அடித்திருப்பதை நீ பார்க்க முடியும். இடுப்பில் குடத்தை தூக்கி வைத்து கொண்டு அவள் கலகலவென்று சிரித்தாள். பெரியம்மா, இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? நாங்கள் நம்ப மாட்டோம். வேணும்னா நம்ம வீட்டுக்கு வர டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த காற்று கருப்பு என்கிற சங்கதியெல்லாம் ஒரு வகை உளநோய், ஹிஸ்டீரியான்னு அதுக்கு பேர் சொல்வார். நான் நம்பலை, ஆனால் கிராமத்து மக்களது நம்பிக்கையை அவ்வளவு சீக்கிரம் நாம் அகற்ற முடியாதே. கல்வியும் எடுத்து சொல்கிற பொது நல உணர்வு கொண்ட பலரின் பேச்சும் மெல்ல இந்த நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்துவிடும். உன்னோட பேசி வெற்றி காண என்னால் முடியாது. எதுக்கும் இந்த கிராமத்து பழக்க வழக்கங்களை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொன்னேன் என்று முடித்தாள் அலமேலு. பெரியம்மா, என்னை முனீஸ்வரன் பிடிக்க மாட்டான். குடத்தால் அவனை செம்மையாக மொத்திடுவேன், கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு உற்சாகமான எதிர்பார்ப்புகளுடன் வாய்க்கால் கரை மீது துரிதமாக நடந்தால் குடத்தின் நீரை முகர்ந்து கோயில் படி மீது வைத்துவிட்டு நீண்ட நேரம் பிள்ளையாரை வணங்கிவிட்டு திரும்பி பார்த்தாள். என்ன ஏமாற்றம்! கண்களுக்கு எட்டிய தூரத்தில் வாய்க்கால் வரப்பின் மீதோ மதகு மீதோ அவனை காணவில்லை. பெரியம்மா கூறின அந்த ஆலமரத்தருகே சென்று அதன் மீது அடித்து விட்டிருந்த ஆணிகளை எண்ணி பார்த்தபடி சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தாள். அப்போதும் அவன் வரவில்லை. உற்சாகத்துடன் புறப்பட்ட அவள் மனம் உப்பிய பலூனை ஊசியால் குத்திவிட்டது போல ஒடுங்கி போனது. ஆமாம், அவளுக்கு ஏன் இந்த எதிர்பார்ப்பு? பார்த்திபனை மறுபடி பார்க்க வேணும் என்கின்ற ஆசை ஏன்? அப்படி பார்த்து விட்டதினால் என்ன பலன் ஏற்பட்டு விடப் போகிறது? தன்னையே சாடிக்கொண்டு அவள் குடத்தை தூக்கி இடையில் வைத்து கொண்டாள். அவளையும் மீறி அவளது கண்கள் நாலாபுறமும் சுழன்றன. மறுநாளும் அதற்கு மறுநாளும் தொடர்ந்து அந்த வாரம் முழுதிலும் அவனை அவள் மீண்டும் அந்த பிள்ளையார் கோவில் அருகே பார்க்கவே முடியவில்லை. தினமும் வயல் பக்கம் போகும் முன் விநாயகரை வணங்கிட்டு தான் போவேன் என்றாரே, அந்த நேரத்தில் அவள் அங்கே வரக்கூடும் என்று எதிர்பார்த்து அதை தவிர்க்க கொஞ்சம் முன்னதாகவே வந்துவிட்டு போய்விடுகிறாரோ? அப்படி என்றால் அவள் ஆசையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் கபட மனிதரோ? எத்தனை கட்டுப்படுத்தியும் அவளது கண்கள் கலங்கி போயின. துன்பம் நெஞ்சை இறுக்கியது. அன்று இரவு உறக்கத்திலிருந்து விழித்துக்கொண்டு திடுக்கிட்டு தலையை தூக்கி கொண்டு தலையணையின் ஒரு மூலையை மெல்ல தொட்டு பார்த்தால் ஜில்லென்று அந்த பகுதி அவளது கண்ணீரால் நனைந்து போயிருந்தது. அவளையும் அறியாது அவள் அழுதிருக்கிறாள். கண்ட உடனேயே அவனிடம் மனதை பறிக்கொடுத்து விட்ட நிலையில் காதலுக்காக ஏங்கி அழுதுவிட்டிருக்கிறாள். காதல் என்பது ஒரு இன்பமான உணர்வு என்று கதாசிரியர்களும் கவிஞர்களும் கதை விடுகிறார்கள். உண்மையில் அது ஒரு துன்பமான உணர்வு என்பதில் சந்தேகமே இல்லை. அவள் அதனுடைய பாதிப்பில் இப்படியா வதைப்பட வேண்டும்? பெரியம்மாவிடம் சொல்லி ஆறுதல் பெற முடியாத சங்கதியாச்சே. என்ன முட்டாள்தனம்! அவள் பட்டணத்திலிருந்து பெரியம்மாவை கவனித்து கொள்ள வந்தவள். பார்த்திபன் அவளது அந்தஸ்துக்கு மீறியவன். அவளை போன்ற சாதாரண இடத்து பெண்கள் கனவிலும் நினைக்க முடியாத உயரத்தில் இருப்பவன். ஏதோ எதேச்சையாக சந்தித்து பேசிவிட்டதை பற்றி என்னென்னவோ கற்பனை செய்து கொண்டு என்ன மதியீனம்! தன்னையே சாடிக்கொண்டு உறங்கினாள். அன்று மாலை அலமேலு அம்மாள் காஃபியை பருகிய வண்ணம் தானே பேச்சு கொடுத்தாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அரச மரத்து பிள்ளையாருக்கு மாலையில் பூசை செய்துட்டு கொஞ்ச நேரம் அர்ச்சகர் காத்திருப்பார். கதவை மூடிக்கிட்டு அவசரமாக ஓடி போயிட மாட்டார். அதனால் நீயும் நமக்காக ஒரு அர்ச்சனை செய்துட்டு வரலாம். தேங்காய் பழ கூடையை எடுத்துக்கிட்டு வேணும்னா வேலைக்காரியை துணைக்கி கூட்டிக் கொண்டு போயிட்டு வா. அரச மரத்து பிள்ளையார் கோவில் தானே, துணி தேவையில்லை பெரியம்மா, இதோ போயிட்டு வந்துடுறேன் என்று உள்ளுணர்வின் உந்தலால் புறப்பட்டு விட்டாள் சாம்பவி. மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் குளித்த வாய்க்கால் கரை செடி கொடிகள் பொன்பூச்சு பூசி கொண்டிருந்தன. அவள் விரைவில் கோவிலை அடைந்து விட்டாள். எதிர்பக்கத்து வரப்பின் மீது உழவர்கள் கலப்பையுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். மெல்லிய பஞ்சு போர்வை போன்ற மேகக்கூட்டத்தினிடையே பளிச்சென்று தெரிந்த நீல வானத்திலே இங்கும் அங்கும் கும்பலாக சிறகடித்து கொண்டு சென்ற பறவைகளின் கூட்டத்தையும் காற்றினால் அசைந்த அரச மரத்து இலைகள் எழுப்பிய சலசல ஓசையையும் அவள் மிகவும் ரசித்தாள். அர்ச்சகர் அவளை அதிசயமாக மேலும் கீழும் பார்த்தார். அலமேலு அம்மா பேருக்கு அர்ச்சனை என்றபடி அவர் வேகமாக செயல்பட தொடங்கினார். கற்பூர ஜோதியை வணங்கிவிட்டு தட்சணையை தட்டில் போட்டுவிட்டு பிரசாத கூடையுடன் திரும்பிய போது அவள் பார்த்து விட்டாள். நெஞ்சு வெடித்துவிடும் போல துடிக்க தொடங்கியது. சட்டென்று பாதையை நின்று நகர்ந்து அந்த ஆலமரத்தின் பின்பக்கமாக மறைவாக நின்று கொண்டாள். பார்த்திபன் வாய்க்கால் படிகளில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு கோயிலுக்கு வந்ததை பார்த்து இன்னும் சற்று மறைவாக ஒதுங்கிக் கொண்டாள். அர்ச்சகர் நீட்டிய கற்பூர ஜோதியை வணங்கியவன் திரும்பி ஆலமரத்தின் பக்கம் பார்ப்பதை கவனித்த போது
மறுபடியும் அவளது மார்பு உணர்ச்சி வசத்தில் வேகமாக அடித்து கொண்டது. கோயில் தடுப்பு கம்பிக்கதவு சாத்தி பூட்டப்படும் ஓசையும் தொடர்ந்து அர்ச்சகர் வரைஞ்சினையா என்று விடை பெற்று கொண்டு வேறு பக்கமாக சருகுகள் மீது காலை வைத்து சப்தித்தபடி நடந்து போவதும் அவளுக்கு துல்லியமாக கேட்டன. இத்தனை நேரம் அவரும் போயிருப்பார் என்று மெல்ல எட்டி பார்த்தவள் அம்மாடி என்று கலவரத்துடன் உறக்கவே கத்திவிட்டாள். அவள் பின்னால் இன்னொரு வழியாக வந்து நின்ற பார்த்திபன் பதிலுக்கு பற்கள் பளிச்சிட சிரித்தான். நல்ல வேலை, உச்சி பொழுதாக இருந்து நீங்க பயந்து இப்படி அலறி இருந்தா இந்த மரத்துல இருக்கும் முனீஸ்வரன் உங்களை கபக்கென்று பிடிச்சு கொண்டிருப்பான். மாலை பொழுதில் அவன் வெளியே வரமாட்டான், அதனால் ஆபத்து விட்டது என்று சொல்லிவிட்டு குறும்பாக அவளை பார்த்தான். மாலை பொழுது அவனுக்கு பதில் மன்மதன் போல நீங்க வந்திருக்கீங்களே என்னை பிடிச்சுக்க. மன்மதனும் ஒரு வழியில் ஒரு வகை பிசாசு போலத்தான் என்று வெடுக்கென்று சொல்ல நான் துடித்தது. ஆனால் மௌனமாக அவனை நிமிர்த்து பார்த்தாள். ஒரு வாரமாக நான் ஊரில் இல்லை. எங்க மருந்து கடைக்கு வேண்டிய சில மருந்துகளை மொத்த விலையில் வாங்கவும் இன்னும் சில சொந்த காரியங்களை கவனிக்க சென்னைக்கு போயிருந்தேன். எச்சிலை விழுங்கி கொண்டாள் சாம்பவி. அவனை தினமும் பார்க்க முடியாது போனதின் மர்மம் இப்போது விளங்கிவிட்டதில் உள்ளூர மிக்க ஆறுதல் ஏற்பட்டது. இல்லாட்டி நான் தினமும் 10 மணிக்கு மேலே கட்டாயம் கோயிலுக்கு வந்து கொண்டிருப்பேன். இன்னைக்கு காலையில் தான் ஊரிலிருந்து திரும்பினேன். காலையில் வர முடியாததால் மாலையில் வந்து பிள்ளையாரை தரிசித்தேன். காரை மதகுக்கு அப்பால் வழக்கம் போல நிறுத்திவிட்டு வாய்க்கால் மதகை தாண்டி இந்த பக்கம் வரும்போதே நான் பார்த்துட்டேன். நான் வேகமாக வர்றதுக்குள்ள நீங்க பிரசாத கூடையோட ஆலமரத்துக்கு பின்னால போயிட்டீங்க. முருவலித்தான். மௌனமாக அவள் அவனை பார்த்தாள். என்ன சொல்ல இப்படி சுற்றி வளைக்கிறார் இவர்? நான் சென்னைக்கு புறப்படுற அன்னைக்கு மாலை எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியலிங்கம் வந்திருந்தார். மேலே கேட்கும் முன் நெஞ்சு வாய்க்குள் வந்துவிடும் போன்ற ஒரு பதைப்பதைப்பு அவளுக்கு. அலமேலு அம்மா வீட்டிற்கு பட்டணத்திலிருந்து அவங்க உறவு பெண் ஒருத்தி வந்திருக்கான்னு அவர் ஆரம்பித்தார். நான் அந்த மோகினியை வேதபுரி நாயகர் கோவிலில் உங்களுக்கு முன்னாடியே வந்த நாளே பார்த்துட்டேன். பிறகு வேலைக்காரி மூலம் சங்கதிகளை புரிஞ்சுக்கிட்டேன். கிழக்கு தெரு கந்தசாமியின் தம்பி வாசிகன்னு பட்டணத்தில் இருக்கானே, அவன் மகளா இந்த பொண்ணு. சாம்பவின்னு பேரா, படித்தவளாம். காசு பணம் இல்லாட்டியும் கந்தசாமி குடும்பத்துக்கு உண்டான திமிர், பரம்பரை சொத்தாச்சே. பட்டணத்திலிருந்து தான் பெரியம்மாவுக்கு உதவி செய்த வந்திருக்கிறாளாம். படப்படன்னு பேசினாங்க அம்மா. தன்னை பற்றி சகல விவரத்தையும் தாயும் மகனும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அவர்களது பட்டணத்து வீட்டின் அந்தஸ்தினை பற்றி அலசுவார்கள், மட்டமாக பேசுவார்கள் என்று நினைத்த மாத்திரம் அவளுள் சினம் பொங்கி எழுந்தது. கீழ் உதட்டை கடித்து கொண்டு அவனை கோபத்துடன் உற்று பார்த்தாள். இந்த ஆலமரத்து முனீஸ்வரன் பெண்களை தான் பிடிப்பானா, ஆனால் என்னை வேறு ஒரு பிசாசு பிடித்து கொண்டு விட்டுருக்கு. அதனால இந்த ஒரு வாரம் எனக்கு பட்டணத்தில் வேலையே ஓடலை. கொஞ்சம் பிரசாதம் தர முடியுமா என்று கேட்டபடி கையை அவன் நீட்டிய போது சாம்பவியால் மறுக்க இயலவில்லை. கூடையில் இருந்த பொட்டலத்தை அவிழ்த்து சிறிது விபூதியும் ஒரு துளி குங்குமத்தையும் அவனது உள்ளங்கையில் போட்டாள். என்ன பிடிச்சிருக்கிற பிசாசு என்னன்னு கேட்க உங்களுக்கு ஆவல் இல்லையா? திருநீற்றையும் குங்குமத்தையும் நெற்றியில் இட்டுக்கொண்டு மெல்ல சிரித்தான். எனக்கு நேரமாகிறது, வருகிறேன் என்றபடி அவள் வெடுக்கென்று திரும்பினாள். என்ன மோகினி பிசாசு பிடித்து கொண்டிருக்கிறது, அதற்கு தக்க மந்திரம் சிகிச்சை எடுத்துக்க வேண்டாமா? திக்கென்ற உணர்வில் அவள் கோபத்துடன் திரும்பி பார்த்தாள். அந்தஸ்துக்கு கீழ்ப்பட்ட இடத்தில் காதல் கொண்டாடிவிட்டு சமயம் வந்ததும் கைவிட்டுவிடும் பழக்கமுடைய பணக்காரத்தனத்தை அவளிடம் காட்டி துணிச்சலாக பேசி பழக முயலுகிறாரா? அவள் தன் மனத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இது காற்றடித்தது தாழை பூத்தது என்கிற கதையாகிவிடக்கூடாது. பதிலளிக்காது அவனை வெறித்துவிட்டு அவள் திரும்பி நடந்தாள். பின்னால் காலடி சத்தம் கேட்டதும் அவள் பயந்து போய்விட்டாள். இதென்ன தொல்லை? அவளை அவன் துணிச்சலாக பின்தொடர்கிறானே. வெடுக்கென்று ஏதோ சொல்ல அவள் திரும்பி பார்த்தாள். நாளை காலை கட்டாயம் நான் கடவுளை தரிசிக்க வழக்கமான நேரத்துக்கு இங்கே வருவேன்னு சொல்ல விரும்பினேன். நீங்கள் அதை கேட்டுக்காம போறீங்களேன்னு தான் பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு காலோடு தலை அவளை மோகனமான பார்வையில் கவ்வினான். மந்திர சக்தியில் கட்டுண்டவள் போல அவள் மெல்ல நடந்து எப்படியோ தோட்டத்து பின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தபோதுதான் விழிப்படைந்தாள். பயமும் மகிழ்ச்சியுமான கலவை உணர்வில் அவள் தோட்டத்து முல்லை கொடி அருகே சென்று தன் உள்ளத்தை பறிகொடுத்து கொண்டு போனவனை நினைத்தபடி பூக்களை வேகமாக பறித்து கொண்டு நின்றுவிட்டாள். அன்று இரவு வழக்கம் போல படுக்கும் முன் நடையில் மெலிதாக எரிந்த மின்விளக்கை மட்டும் போட்டுவிட்டு படுக்கை மீது வந்து சாய்ந்தாள் சாம்பவி.
வானொலியில் நாடகம் ஒன்றை கேட்டு ரசித்து கொண்டிருந்த வலமேலு அது முடிந்ததும் பெட்டியை மூடிவிட்டு, எல்லாம் நம்ம ஊர் கதையை போலவே இருக்கு என்று பெருமூச்செறிந்தாள். என்ன பெரியம்மா சொல்றீங்க? நாடகம் நல்லா தானே இருந்து? சாம்பவி கேட்டதும் பெரியம்மாவினால் பேசாதிருக்க முடியவில்லை. உன் பெரியப்பா உசிரோடு இருந்தப்போ பஞ்சாயத்திலும் ஊர் விவகாரங்களிலும் ரொம்பவும் தலையிட்டு கொள்வது பழக்கம். பெரிய தனக்காரர் சட்டநாதன் தான் எல்லாத்துக்கும் தலைவர் என்றாலும் ஊர் மக்கள் உன் பெரியப்பா பேச்சுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க. அப்படியா? பெருமைப்பட வேண்டிய சங்கதி. அதனால கொஞ்சம் சிறுமையும் ஏற்பட்டது. அதை சொல்ல வரேன். வானொலியில் வந்த நாடகத்தை போல ஒரு நிகழ்ச்சி இந்த ஊரிலும் நடந்தது. நம்ம முத்துநாகத்தின் அக்கா மகள் செல்வியை பெரிய தனக்காரர் வயலில் வேலை செய்த ஒரு வாலிபன் கடத்திக்கிட்டு போயிட்டான். ஊர் 2 பட்டுது. பஞ்சாயத்து கூட்டினாங்க. பெரிய தனக்காரர் தலைமை வகித்தார். ஏற்கனவே அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருந்ததால அவன் செய்த தப்புக்கு ஒரு தொகை அபராதம் கட்டிடணும்னு தீர்ப்பு வழங்கினார். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கொலைத்ததற்கு வெறும் பணம் ஈடாகிடுமா பெரியம்மா? அதான் சொல்ல வரேன். என் கணவர் அதுக்கு ஒப்புக்கல. செல்வியை அந்த பையன் 2ஆம் தரமாக கட்டிக்கிட்டு அவளையும் வச்சு குடுத்தனம் பண்ணணும்னு விவாதிச்சார். ஊர் மக்கள் என் கணவர் கட்சி. வேறு வழி இல்லாமல் தலைவர் அந்த பையனுக்கு அப்படியே தீர்ப்பு வழங்க நேர்ந்துட்டது. அவனும் செல்வியை கட்டிக்கிட்டு 2 பொண்டாட்டிக்காரனா திண்டாட்டிக்கிட்டு இருக்கிறான். பெரிய தனக்காரருக்கு தான் தீர்ப்புக்கு எதிராக உங்கள் பெரியப்பா வாதாடினது பிடிக்கல. அன்னியிலேருந்து அவருக்கு என் கணவர் மீது கொஞ்சம் காரம். அவர் மனைவி மரகதம்மாளுக்கு என்னை கண்டாலே ஆகாது போயிடுச்சு. அடக்கடவுளே, இந்த 2 குடும்பங்களுக்கிடையே இப்படி ஒரு பகை வேறு இருக்கிறதா? தனக்குள் கவலைப்பட்டாள் சாம்பவி. பிறகு என்ன ஆச்சு? அவளுடன் வினவினாள். உங்கள் அப்பா பங்குக்காக என் கணவர் குடும்பத்து நிலத்தை விற்க வேண்டி வந்தது. அதை தான் வாங்கிக்கணும்னு பெரிய தனக்காரருக்கு ஆத்திரம். ஒரு பிச்சைக்காரனுக்கு விற்றாலும் விற்கிறது சட்டநாதனுக்கு நிலத்தை விற்கக்கூடாதுன்னு உன் பெரியப்பாவுக்கு வீம்பு. கடைசியில் என்னதான் ஆச்சு பெரியம்மா? பணம் பாதாளம் வர பாயும் இல்லையா? நம்ம நிலத்தை வேறு ஒருவனுக்கு தான் உங்கள் பெரியப்பா கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு விற்றாரு. ஆனால் கொஞ்சம் காலத்துக்குள்ளே அந்த மனிதன் பெரிய தனக்காரர் பேச்சுக்கு மயங்கி கொஞ்சம் கூட பணத்தை வாங்கிக்கிட்டு நிலத்தை அவருக்கு விற்றுட்டான். நம்ம குடும்ப சொத்தையும் வாங்கி தானே கட்டி கொண்டு விட்டானேன்னு உன் பெரியப்பாவுக்கு ரொம்ப கோவம். அதிலிருந்து அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லை. பெரியப்பா சாவுக்கு பெரிய தனக்காரர் வந்திருந்தார். அந்த மகராசி மரகதமும் ஒப்புக்கு தலையை காட்டி விட்டு போனான். அதுக்கு பின்னால் அவங்க குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இப்படி வியாதியாக கிடைக்கிறேன்னு மரகதம் வேலைக்காரியை அனுப்பியாவது என்னை பார்த்து வர சொல்லலை. நானும் பெரிய தனக்காரர் சாவுக்கு போய்விட்டு வந்தவதான். பிறகு அவங்க வீட்டு வாசலை மிதிச்சதில்லை. இப்படி உங்களுக்குள் ஒரு விரோதமா? ஒரு சிறு கிராமத்தில் கூட மனிதர்களிடையே இப்படி ஒரு பிளவா? வம்பு வழக்குகளா? கிராமத்தை விட பட்டணமே மேலானதுன்னு நான் சொல்வேன். பட்டணத்தில் அண்டை அசலார் நமக்கு என்னத்துக்குன்னுட்டு அசட்டையாக ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம வீட்டு சங்கதி அடுத்த நிமிஷமே கடத்தெரு குப்புசாமி வர பரவிடும். இந்த ஊர் மக்களுக்கு ஊர்காய் தொட்டு சாப்பிட்றது போல வம்பு பேசுறது ஒரு சுவையான சங்கதி. சாம்பவியின் மனதில் திடீரென்று ஒரு அச்சம் ஏற்பட்டது. பார்த்திபனை அவள் சந்தித்து பேசியதை யாராவது பார்த்துவிட்டு அதற்குள் ஏதாவது கதை கட்டிவிட்டிருந்தால்? பயத்துடன் எழுந்து உட்கார்ந்தாள். அவள் எதிர்பார்த்த அந்த கேள்வியை பெரியம்மா கேட்டபோது அவள் மிகவும் மிரண்டு போனாள். வந்த அன்னிக்கே உன்னை சிவன் கோயிலில் பெரிய தனக்காரர் மனைவி மரகதம்மாள் பார்த்தாங்களாமே? அலமேலுவின் குரலில் ஆதங்கம் தொனித்தது. நான் ஊருக்கு புதுசு, அவங்கள எதேச்சியாக பார்த்தேன். பட்டணத்தில் எத்தனையோ பணக்கார பெண்கள் தெருவிலையும் கோவில்லையும் சினிமா கொட்டைகள்லையும் கடத்தெருவிலையும் பார்த்துருக்குறேன். எனக்கு இது ஒரு அதிசயமான சங்கதியாக தோணலை. அதனால் அதை பற்றி நான் ஒரு பெரிய காரியமாக நினைக்கல பெரியம்மா. குற்ற உணர்வினை அடக்கி கொண்டு பதிலளித்தாள். அவள் மகன் பார்த்திபனை வாய்க்கால் கரையில் சந்தித்து பேசியிருக்கிறேன், அவனை நான் விரும்புகிறேன் என்று அவள் எப்படி பெரியம்மாவிடம் சொல்ல முடியும்? தன்னை சுற்றிலும் ஒரு பெரும் வலை விரிக்கப்பட்டு அதற்குள் தான் சிக்கிவிட்டது போன்ற உணர்வில் அவள் ஒரு கணம் தவித்து போனாள். பணக்காரி மட்டுமல்ல மரகதம், ரொம்ப கர்வம் பிடிச்சவ. ஒருத்தரை அவளுக்கு பிடிக்காதுன்னா கொன்று குழியை வெட்டி புதைச்சிட்டு மறுகாரியம் பார்க்குற பொல்லாத ராட்சசி. அலமேலுவின் குரல் வெறுப்பில் உடைந்தது. கிழக்கு தெரு அலமேலு வீட்டை சேர்ந்தவள் என்பதை தெரிந்து கொள்ளும் முன்பே மரகதம்மாள் அவளை துச்சமாக குறிப்பிட்டவள். தன் மகன் பார்த்திபனை அவள் விரும்புகிறாள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் ஐயோ என்ன நடக்கும்? பார்த்திபனை அவள் விரும்புவது பெரியம்மாவுக்கு தெரிந்தால் கட்டாயம் மறுப்பு சொல்வாங்க. என்னை கவனிக்க உன்னை பட்டணத்திலிருந்து வரவேற்றேனா, கண்டவனை காதலிக்க வரவேற்றேனா? சினந்து கொண்டு மறு ரயிலில் ஊருக்கு அனுப்பி வைத்து விடுவார்களே.
மரகதம்மாளுக்கு சங்கதி தெரிந்துவிட்டால்? வில்வண்டியில் நேரே புறப்பட்டு வந்து மேலே கற்பனையில் கூட அந்த நிகழ்ச்சியை சிந்திக்க பயந்து கொண்டு தூக்கம் வந்த பாவனையில் போர்வையை தலைவரை வழிய விட்டு கொண்டால், வந்த நாள் கோவிலில் ஒரு வெள்ளை பட்டு சேலைக்கார அம்மாளை பார்த்தேன். பெரிய தனக்காரர் மனைவி இவங்கதான் என்று முத்துநாகம் கிசுகிசுத்தாள். எனக்கு அது ஒரு பெரிய சங்கதியாக தோணலை. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டால் அவங்க ரொம்ப கோபக்காரின்னு தெரியறது என்று மெல்லிய குரலில் முனகிவிட்டு அடங்கி போனால் மேலே இந்த பேச்சை தொடர வைக்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. சிறிது பொழுதில் மெல்ல போர்வையை நீக்கி பெரியம்மாளை திரும்பி பார்த்தால் மருந்தின் வேகத்தில் அலமேலு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு பின்னர் சாம்பவிக்கு சட்டென்று உறக்கம் வரவே இல்லை. மறுநாள் காலை 10 மணியானதும் அவளால் பரபரப்பை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை. குடத்தை தூக்கி கொண்டு பின்பக்கத்து கதவை திறந்து கொண்டு ஒரே எட்டில் தோட்டத்தை கடந்து வாய்க்கால் கரையோரம் வந்து சுற்றிலும் பார்த்தாள். வழக்கம் போல மனித ஆரவாரம் இல்லாது வாய்க்கால் கரையோரம் வெறுமையாக இருந்தது. கிரங்குத்துறையில் ஒரு காக்காயை கூட காணவில்லை. அப்படிப்பட்டதொரு தனிமையை தான் அவள் எதிர்பார்த்து கொண்டு விரைவாக நடந்தாள். குடத்தில் நீரை முகர்ந்து கொண்டு கோயில் படி மீது இறக்கி வைத்தாள். கம்பி கதவிடுக்கு வழியே காட்சி தந்த விநாயகரை வணங்கிவிட்டு காலடி ஓசை கேட்க காதை தீட்டிக் கொண்டு நின்றாள். பயம் கலந்ததொரு உற்சாகம் அவள் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அதன் பயனாக உடல் லேசாக ஆடியது.